தீன் தமிழாய் உங்கள் தமிழ் தென்றலாய் வருடி உங்கள் தமிழில் நம் பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உங்களை அன்புடன் பள்ளியின் முதுகலை ஆசிரியர் கற்பகவல்லினர். சென்ற கல்வியாண்டின் நிகழ்வை சற்றே காண்போம் நிழலாக. ஆண்டறிக்கை 2024-25. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோனை மன்னனை விட சிறப்புடையோன ஆக்குவது எது தெரியுமா? அதுதான் கல்வி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வியை பயில்விக்கும் இடம்தான் பள்ளி. வரலாற்று சிறப்பு வாய்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெயரை தாங்கி நிற்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழாவை தலைமையேற்று சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் கோவில்பட்டி திரு எஸ் மரிய ஜான் பிரிட்டோ MA B.Ed அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மதிப்புமிகு இளம்பகவத் இந்திய ஆட்சி பணி IAS அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கும் நல் உள்ளங்கள் சார் ஆட்சியர் திரு யுமான்ஷு மங்கள் IAS அவர்களுக்கும் மருத்துவர் திருமதி ராஜேஸ்வரி MD அவர்களுக்கும் கயத்தாறு பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி சுப்லட்சுமி ராஜதுரை MSc B.Ed அவர்களுக்கும் திரு S சுப்பிரமணியன் BCom MBA MPhil LLB பரணி இன்ஃப்ராடெக் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கயத்தார் அவர்களுக்கும் திரு J சிங்கராஜ் குரூப் ஹெட் CR CTP சோலார் லிமிடெட் தமிழ்நாடு அவர்களுக்கும் மேனேஜிங் ட்ரஸ்டி TNU நாகராஜன் ஃபவுண்டேஷன் திரு உச்சிமாகாலி BEBL முன்னாள் மாணவர் அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு P காளியப்பன் அவர்களுக்கும் முன்னாள் மாணவ ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொறியாளர் திரு C ராமசுப்பிரமணியன் BE அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி லட்சுமி அவர்களுக்கும் தன்னிகரற்ற தலைமை ஆசிரியர் திருமதி பா சுதா MSc B.Ed அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடா நீயும் என்னன் சொல்லையே என்பது போல கற்றறிந்தோர் நிரம்பிய சபையில் இந்த ஆண்டறிக்கையினை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பது போல எங்கள் பள்ளியில் நூல் பல பயின்று இன்று பல துறைகளிலும் கோல்வோச்சியுள்ள முன்னாள் மாணவர்களே எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு சான்று. பள்ளியின் வரலாறு வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி என்பதற்கு ஏற்ப கயத்தாரில் விடுதலைக்கு முன்பு இருந்தே 2 ஆரம்ப பள்ளிகள் இருந்தன. 1950ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியின் தேவையை பூர்த்தி செய்ய அந்நாளைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட வாரியத்தின் தலைவர் திரு ஆதிமூலம் மற்றும் தியாகி திரு கருணாகர பாண்டியன் ஆகியோரின் பெருமுயற்சியால் பள்ளி நிறுவப்பட்டது. பள்ளியின் வளர்ச்சி 1973ஆம் ஆண்டு பள்ளியின் வளர்ச்சி மற்றும் தேவையான இடவசதியை கருத்தில் கொண்டு உள்ளூர் கிராம நிர்வாகியாக இருந்த திரு ஆவுடையப்ப பிள்ளை மற்றும் திரு வளவு கோமதி நாயகம் பிள்ளை ஆகியோரின் வாரிசுகள் 10.25 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினர். ஊர் மக்களின் நிதி உதவியுடன் 6 மற்றும் 7, 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. பள்ளியின் மேம்பாடு 1978ஆம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் போர்டு உயர்நிலை பள்ளி என்று அழைக்கப்பட்ட பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலை பள்ளி என்ற பெயரில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அகையிருள் அகற்றி அறிவொளி பெருக என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் தீபச்சுடராய் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் எம் பள்ளியில் கல்வி, ஒழுக்கம், காலம் தவறாமை, கண்ணியம், நேர்மை, பணிவு போன்ற அறநெறிகளையும் நற்பண்புகளையும் பயில்வித்து எதிர்காலத்தில் சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக மாணவர்களை மாற்ற முயற்சி எடுத்து வருகின்றோம். மாணவர் சேர்க்கை எம் பள்ளியில் 2025-26ஆம் கல்வியாண்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 362 மாணவர்களும் 402 மாணவிகளும் என மொத்தம் 764 பேர் கல்வி பயின்று வருகின்றனர். கயத்தாறு சுற்று வட்டார தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள், அறிவியல் கண்காட்சிகள் ஆகியவை நடத்தி மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சி மேற்கொண்டோம். அதன் வாயிலாக தற்போது 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 43 அதிகரித்துள்ளது. இது ஒன்று போதும் எம் பள்ளியின் வளர்ச்சியை பறைசாற்றுவதற்கு. பெரிதொன்றும் வேண்டுமோ?
ஆசிரியர்கள் பணியாளர்கள் விவரம். 36 ஆசிரியர் பணியிடத்தில் 27 ஆசிரியர்களும் 7 அலுவலக பணியாளர் பணியிடத்தில் 2 அலுவலக பணியாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக 3 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். ஆக மொத்தம் 30 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மேல்நிலைப் பள்ளியில் கணிதம், உயிரியல், கணிதம், கணினி அறிவியல், வணிகவியல், வரலாறு மற்றும் மேலாண்மை அறிவியல் என 5 பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. கலை திருவிழா. சென்ற கல்வியாண்டில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் கரகம், பிறவகை நடனங்கள் மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்தன. வில்லுப்பாட்டில் தினேஷ்குமார் ட்ரெல்சி, கோதண்டராஜ் ட்ரெல்சி, கார்த்திகேயன் ட்ரெல்சி, சுபாஷ் ட்ரெல்இ, சந்தோஷ் ட்ரெல்இ போன்ற மாணவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோட்டில் KRS கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து பள்ளியின் பெருமையை பன்மடங்கு உயர்த்தினர். அவர்களை நன்முறையில் வழிநடத்தி வெற்றிக்கனியை பறிக்க செய்த ஆசிரியர் பெருமக்கள் திருமதி பானு பொன்பாக்கியவதி, திருமதி செந்தில்குமாரி, திருமதி செல்வலட்சுமி அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்வு முடிவுகள். 2024-25 கல்வியாண்டில் நடைபெற்ற தேர்வுகளில் மாணவர்கள் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 99 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 96 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 96. பள்ளி அளவில் கனகலட்சுமி என்ற மாணவி 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், காளீஸ்வரி என்ற மாணவி 457 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், சீதாலட்சுமி என்ற மாணவி 448 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 221 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 219 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 99. ஹப்சா பாத்திமா ட்ரெல்பி என்ற மாணவி பள்ளி அளவில் 600க்கு 555 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், கார்த்திகா ட்ரெல்சி என்ற மாணவி 554 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மகாலட்சுமி ட்ரெல்பி என்ற மாணவி 552 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். உயர்கல்வி வழிகாட்டி. அரசு வழிகாட்டுதலின்படி உயர்கல்வி வழிகாட்டும் குழு தலைமை ஆசிரியர் அவர்களின் தலைமையில் முதுகலை ஆசிரியர் திருமதி சிந்தியா ஆலிவ் அவர்களின் ஒருங்கிணைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து அந்தந்த துறைகளில் பணியாற்றும் முன்னாள் மாணவர்களை அழைத்து தங்கள் அனுபவங்களை தற்போதைய மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வைக்கின்றோம். குறிப்பாக தலைமை காவலர் திரு அசோக் பிரபாகரன், மருத்துவர் திரு திருமூர்த்தி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை, திரு ராமசுப்பிரமணியன் பொறியியல் வல்லுநர், திரு சுப்பையா வருவாய் ஆய்வாளர், திரு தயாளன் தீயணைப்பு படை வீரர் ஆகிய முன்னாள் மாணவர்கள் தங்கள் அனுபவங்களை இந்நாள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். அது மட்டுமன்றி உயர்கல்வி குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த முன்னாள் மாணவர் திரு அசோக் பிரபாகரன் அவர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல கல்வி, ஒழுக்கம், கலை, விளையாட்டு போன்றவற்றில் சிறந்து விளங்கும் 5 மாணவர்களை சென்னைக்கு விமானத்தின் மூலம் அழைத்து சென்று உயர்கல்வி நிறுவனங்களான அண்ணா பல்கலைக்கழகம், IIT, சென்னை மருத்துவக் கல்லூரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம், பிர்லா கோளரங்கம், MMC, அண்ணா சமாதி ஆகிய இடங்களை பார்வையிட செய்த நிகழ்வு இவ்விடத்தில் எங்களால் நன்றியுடன் நினைவு கூறப்படுகின்றது. தற்போதைய கல்வியாண்டிலும் அவரது சேவை முன்னாள் மாணவர்களாகிய திரு உச்சிமாகாளி மற்றும் திரு திருப்பதி அவர்களுடன் சேர்ந்து தொடர்கின்றது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் விளைவாக அழகுலட்சுமி ட்ரெல்பி என்ற மாணவி திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியிலும், பூமதி ட்ரெல்தி மதுரை அரசு சட்டக்கல்லூரியிலும் 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்ந்து சட்டம் பயின்று வருகின்றனர். அன்னலட்சுமி ட்ரெல்சி என்ற மாணவியும் சட்டக்கல்லூரியில் பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. சுபிக்ஷா ட்ரெல்இ 7.5% இடஒதுக்கீட்டில் திருவண்ணாமலை அரசு வேளாண்மை கல்லூரியில் BSc அக்ரி பயின்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஹப்சா பாத்திமா ட்ரெல்பி கோவை ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியிலும், ஷெரீன் பாத்திமா ட்ரெல்பி திருநெல்வேலி பிரான்ஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியிலும், பி சண்முகப்பிரியா ட்ரெல்பி தூத்துக்குடி வஉசி பொறியியல் கல்லூரியிலும் 7.5% இடஒதுக்கீட்டில் பயின்று வருகின்றனர். சரண்யா ட்ரெல்பி, மகாலட்சுமி ட்ரெல்பி, சுமித்ரா ட்ரெல்பி ஆகியோர் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது.
பொறியியல் கல்லூரியில் 23 மாணவர்களும், சட்டக் கல்லூரியில் 3 மாணவர்களும், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 132 மாணவர்களும் பயின்று வருகின்றனர். பிஎஸ்சி அக்ரி, பிசிக்கல் எஜுகேஷன், பாலிடெக்னிக் கல்லூரி உட்பட இதர பிற கல்லூரிகளிலும் எம் பள்ளி மாணவர்கள் பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. கட்டட மறுசீரமைப்பு. நம் பள்ளியின் முல்லை வளாக கட்டடம் 1982 வருட பிரிவு முன்னாள் மாணவர்களால் ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. நபார்டு கட்டடம். நம் பள்ளியில் 8 வகுப்பறைகள் மற்றும் 2 ஆய்வகங்கள் கொண்ட கட்டடம் சுமார் 2 கோடியே 26 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு 11/7/2025 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வு குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு. தடகள விளையாட்டு போட்டியில் 19 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் துரைராஜ் 12E என்ற மாணவன் 800 மீட்டர், 1500 மீட்டர், 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மாநில அளவில் பங்கேற்றது சிறப்பு என்றார். தற்போதைய கல்வியாண்டில் ஐஎன்ஆர் 11A என்ற மாணவன் முதலமைச்சர் கோப்பைக்கான தூத்துக்குடி மாவட்ட ஹாக்கி அணியில் இடம்பெற்று இருப்பதும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய தேசிய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் SGFI நடத்திய மண்டல அளவிலான 17 வயதுக்கு உட்பட்ட ஹாக்கி மாணவர் தெரிவு போட்டியில் பங்கேற்று மாநில அளவிலான தெரிவு போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டு இருப்பதும் மிக மிக சிறப்பு. சர்வதேச சிலம்பாட்ட போட்டியில் ஷாம் 9B என்ற மாணவன் வெள்ளிப்பதக்கம் பெற்று இருப்பது நம் பள்ளிக்கு கிடைத்த மிகப்பெரிய இமாலய வெற்றி. இந்த வெற்றிக்கு அயராது உழைத்த மாணவர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கருணை உள்ளமே கடவுள் இல்லமே. நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் திரு சுப்பையா அவர்களின் அன்பு மகள், தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் திருமதி மதி அவர்கள் கால்நடை மருத்துவம் பயின்று வரும் நம் பள்ளி மாணவி வேலாட்சி அவர்களின் கல்வி செலவை ஏற்றுக்கொண்டுள்ளதும், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாகிய முன்னாள் மாணவர்கள் நீட் தேர்விற்கு பயிற்சி பெற்று வரும் நம் பள்ளி மாணவி சரண்யாவின் கல்வி செலவை ஏற்றுக்கொண்டுள்ளதும், PSR கல்லூரியில் ஆப்டோமெட்ரிக் பயின்று வரும் நம் பள்ளி மாணவி காளீஸ்வரி அவர்களுக்கு நிதி உதவி செய்வதும் கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று என்னும் சங்க பாடலுக்கு சரியான விளக்கம். இதுவரை முண்டியடித்த வார்த்தைகள் இவர்களின் சேவைக்கு முன் நன்றி பாராட்ட முடியாமல் ஏனோ நொண்டியடிக்கின்றன. முன்னாள் மாணவர்கள், பேரூராட்சி தலைவர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சதக் அப்துல்லா கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் பணி ஓய்வு ஆகிய தெய்வ திரு முகமது பாசி அவர்கள் போன்ற கொடை உள்ளம் படைத்த கலியுக கர்ணங்கள் ஆண்டுதோறும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகின்றனர். மேலும் தற்போதைய கல்வியாண்டில் தெய்வ திரு முகமது பாசி அவர்கள் நம் பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் கல்வி புரவலர் நிதியாக வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வருகை தரும் மாணவர்கள், பள்ளியின் செயல்பாடுகளில் தன்னார்வலர்களாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் மாணவர்கள் மற்றும் கல்வியில் முதலிடம் பெறும் மாணவர்கள் போன்றோரை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகளும் பாராட்டுகளும் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. எதிர்கால கனவு. NMMS டிரஸ்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு, இலக்கிய திறனறி தேர்வு போன்றவற்றில் சிறப்பு பயிற்சி அளித்து மாணவர்களை அதிக அளவில் வெற்றி பெற செய்ய வைத்தல், கல்வி புரவலர்களை அதிக எண்ணிக்கையில் சேர்த்தல், பள்ளிக்கு தேவையான 900 மீட்டர் மதிப்புள்ள சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுதல் போன்றவை எதிர்கால கனவு மற்றும் விரைவில் நிறைவேறும் நனவும் ஆகும். கல்வி எனும் வித்து அழிக்க முடியாத சொத்து. அத்தகைய அழிவில்லாத கல்வி செல்வத்தை பெறுவதற்கு பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியாகிய நம் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அரசு பள்ளியில் சேர்ந்து 7.5% இடஒதுக்கீட்டில் உயர்கல்வி பெற்று வாழ்வை மாற்றுவோம், உலகை உயர்த்துவோம் என கூறி இவ்வாண்டு அறிக்கையை உவகையுடன் நிறைவு செய்கின்றோம். என்னால் இப்பள்ளிக்கு பெருமை, இப்பள்ளியால் எனக்கு பெருமை எனும் உறுதிமொழியை உண்மை மொழியாக மாற்றுவோம். வளம் காண்போம், நலம் பெறும். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாரில் ஒரு பள்ளி இருக்கிறது என்று எப்படியோ கேள்விப்பட்டிருக்கிறார்கள். உடனே நம் உயர் அதிகாரிகளை அணுகி அவர்கள் மூலமாக நம் முந்தைய தலைமை ஆசிரியரின் செல்போன் நம்பரை வாங்கி நேரடியாக அவர்களை தொடர்பு கொண்டு
இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலை பள்ளிக்கு என்னென்ன தேவைகள் உள்ளன என்று கேட்டு கேட்டு ஓடோடி வந்து அனைத்து வசதிகளையும் நான் செய்து தருகிறேன் என்று மனமுவந்து கூறியவர். பெண் ஆசிரியர்களுக்கு கழிப்பிடம் கட்டி கொடுத்தார்கள். நம் ஹைடெக் லேப் ஹைடெக்காகவே இருக்க வேண்டும் என்பதற்காக அழகான தரை அமைத்து கொடுத்தார்கள். மேலும் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், நான் பள்ளி மாணவர்களுக்கு என்ன செய்து தர வேண்டும் என்று கேட்டு கேட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் நம் பள்ளிக்கு வந்த நாளிலிருந்து நான் நம் மாணவர்களோடு அமர்ந்து உணவு உண்ண விருப்பப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அழகிய தருணம் இன்று அமைந்திருக்கிறது. இன்று இந்த இனிய மதிய நல் விருந்தையும் நம் டாக்டர் அவர்களே செய்திருக்கிறார்கள். அதற்கு முதலில் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது அவர்களை உங்களுக்கு வாழ்த்துரை வழங்க பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வீரபாண்டிய கட்டபொம்மனின் தலைமுறையா அது உங்களோட வாரிசா நான் இங்க நிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஸ்கூல்ல உங்க எல்லாரையும் திரும்ப பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நம்ம மேடையில இருக்கிற மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப நேரம் பேச போறதில்லை. இப்ப நீங்க எல்லாரும் எங்க போனாலும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்டா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொன்னாலே ஒரு நிமிஷம் எழுதுறவங்க நிமிர்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பேர் நிலைச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவர் இல்லைனாலும் கிட்டத்தட்ட 250 வருஷம் ஆனாலும் அவரோட பேரும் புகழும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா அவரோட வாழ்க்கையில அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை. சோ அந்த வாழ்க்கை முறைகள்ல சில விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து அதை நம்ம வாழ்க்கையிலையும் பிடிச்சோம்னா நமக்கும் அந்த பேரும் புகழும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அந்த விஷயங்களை தான் உங்கள்கிட்ட நான் பேச போறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில வேணும். ஒண்ணு நேர்மை, இன்னொன்னு தைரியம். வீரபாண்டிய கட்டபொம்மன்னா வீரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச நேர்மை, தைரியம். ஏன்னா அதை சொல்றேன், அவர் அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள்னா அந்நியர்கள், அவங்க நம்ம மண்ணுக்கு சொந்தமானவங்க கிடையாது, நம்ம மண்ணு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பலம் வாய்ந்தவங்களா இருந்தா கூட நேர்மையான சிந்தனையோட தைரியத்தோட வீரத்தோட அவங்கள எதிர்த்து போராடினாரு. நம்மளால முடியுமா, நம்ம அவங்களுக்கு அடிபணிஞ்சு போயிருவோமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கல. நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு, நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் சப்போர்ட் வச்சு நம்ம அவங்களை எதிர்க்கணும், நம்ம நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் போராடினாரு. சோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸா உங்ககிட்ட நான் என்ன இதை வச்சு சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்கிட் போட்டிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல போதை பழக்கம் அப்புறம் செல்போன் பழக்கங்கள்லாம் பத்தி பேசலீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னாடி போதை பழக்கம், செல்போன் அந்த மாதிரி நம்மள ரொம்ப தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம மனசு நமக்கு சொல்லணும், இது சரியானதா, இது தவறானதா, இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா, இந்த போதை விஷயம், செல்போனுக்கு அடிக்ஷன் ஆகுறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயமா அப்படின்னு நம்ம யோசிச்சு அது நமக்கு தேவையில்லை. நம்ம கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம கல்வியில நம்ம முன்னேறி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயங்களை நமக்கு பகுப்பறிஞ்சு நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும். நேர்மையான சிந்தனையை எந்த காலத்திலையும் நம்ம இழக்க கூடாது. நமக்கு நிறைய வாய்ப்புகள் தவறு செய்ய அமைஞ்சா கூட நம்ம மனசுல அந்த கொள்கையை மட்டும் வச்சுக்கணும், நேர்மை. அடுத்து தைரியத்தோட இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம உண்மையை பேசுறதுக்கு மறுக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஐயோ ஏதாவது ஆயிருமோ, நம்ம பொய் சொல்லிடலாம், பொய் சொல்லிட்டா இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு வரக்கூடாது. நம்ம உண்மையை சொல்லி அதுல நமக்கு தண்டனை கிடைச்சா கூட அதுல நம்ம பாடம் கத்துக்கணும். நம்ம தப்பு செஞ்சு நம்ம டீச்சர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா கூட தைரியமா, ஆமா டீச்சர் நான் இதை பண்ணிட்டேன், இனிமே என் வாழ்க்கையில நான் அதை பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா எந்த டீச்சரும் நமக்கு பெரிய தண்டனை கொடுக்க மாட்டாங்க. சோ நேர்மையும் தைரியமும் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முயற்சி, தன்னம்பிக்கை. முயற்சி, தன்னம்பிக்கை இந்த ரெண்டுமே நமக்கு வேணும். நமக்கு எல்லாத்துக்கும் எதை பார்த்து பயம்?
ஸ்கூல் படிக்கும் போது பரீட்சைன்னா பயம், அடுத்த டீச்சர் இன்னைக்கு டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொன்னா அடுத்து ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இந்த ஆண்டு விழா, ஸ்கூல் டே இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படித்தானே? யாருமே லீவ் எடுக்க மாட்டோம், எல்லாரும் வந்துரும். பரீட்சை அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா போகணுமா போக வேண்டாமான்லாம் இருக்கும்ல, அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன சந்தேகம்னாலும் நீங்க வந்து தைரியமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள என்ன நினைப்பாங்க, இதை போய் நம்ம டீச்சர் கிட்ட சந்தேகம் கேட்டா இந்த டீச்சர் வந்து நம்மள தப்பா நினைப்பாங்களோ, நம்ம கிளாஸ்ல கவனிக்கலன்னு நினைப்பாங்களோ, அப்படி எல்லாம் இல்லாம உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் எப்பனாலும் உங்க டீச்சர்ஸ் கிட்ட வந்து நீங்க கேட்டு அதை தெளிவுபடுத்தி நல்லா முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோட படிக்கணும். நம்மளால முடியாது அப்படின்னு எதுவுமே நீங்க நினைக்க கூடாது. நம்மளால முடியாது, நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம அவங்களுக்கு அடிப்படைஞ்சு போயிடலாம்னா கட்டபொம்மனோட பேர் வந்து இன்னைக்கு இருக்காது, இந்த ஸ்கூலுக்கு இந்த பேர் இருக்காது. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து பேச முடியாது. சோ நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வேன், ஆனா அவரோட பேரு வருஷங்கள் ஆனாலும் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த நேர்மை, தைரியம், முயற்சி, தன்னம்பிக்கை. இது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கடைபிடிக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்ப சொல்ல விரும்புறது என்னன்னா, கிட்டத்தட்ட 250-300 வருஷங்களுக்கு முன்னாடியே வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி ஆட்சி புரிந்தாரு, அவர்கிட்ட இருக்கிற அவரோட மந்திரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தானாபதி பிள்ளை, சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவர் அப்படின்னு வேற வேற ஜாதிய சேர்ந்தவங்களை வச்சு அவர் ஆட்சி பண்ணாரு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி பாகுபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்த, தீண்டாமை அதிகமாக இருந்த காலம். அந்த காலத்துல கூட அவர் எந்த ஜாதிய பாகுபாடும் இல்லாம ஆட்சி புரிந்தாரு. நம்ம இந்த காலத்துல அப்ப எவ்வளவு நல்லா இருக்கணும். சோ இந்த ஜாதிய பாகுபாடுங்கிறது நம்ம பார்க்கவே கூடாது. மக்களை மக்களாதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ் அப்படிதான் பார்க்கணுமே ஒழிய இவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவங்கிற எண்ணம் வந்து நம்ம மனசுல துளியளவும் இருக்கக்கூடாது. 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மன்னர் வந்து அப்படி இருந்தாருன்னா நம்ம இவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கிற இந்த காலத்துல அந்த எண்ணங்களை வந்து தவிடுபொடியாக்கி நம்ம ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த பள்ளியில இருந்து வர்ற மாணவர்கள் இருக்கணும். இந்த பேருக்கும் பெருமையா இருக்கணும். இந்த பள்ளியில இருந்த மாணவர்கள் நீங்களும் வருங்காலத்துல பேரோடும் புகழோடும் வாழணுங்கிற எண்ணத்தோட இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. கைதட்டெல்லாம் பத்தாது. சிறப்பானது ஒரு வாழ்த்துறையை வழங்கியமைக்கு நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய சார் ஆட்சியர் அவர்களுக்கு நம் பள்ளியின் PTA தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம் டிஓ சார் அவர்களுக்கு நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அந்தோனிராஜ் சார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய திட்ட அலுவலர் அவர்களுக்கு நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி சிந்தியா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நம்முடைய தாசில்தார் அவர்களுக்கு நம் முன்னாள் மாணவர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். டாக்டர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கு நம் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் திருமதி செல்லாராணி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நம் கயத்தார் பேரூராட்சி மன்ற தலைவி அவர்களுக்கு நம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி லட்சுமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். நம்முடைய PTA தலைவர் அவர்களுக்கு நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்
அந்தோணிராஜ் சார் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவித்தார்கள். நம்முடைய சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு, முன்னாள் மாணவர் அவர்களுக்கு நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் உச்சி மாவாளி அவர்களுக்கு உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். நம்முடைய முன்னாள் மாணவ ஒருங்கிணைப்பாளர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்களுக்கு நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவித்தார். நான் யாருடைய கோட்பாடை எடுப்பது, யாருடைய கொள்கைகளை எடுப்பது? தானே மாணவர்களுக்கு ஒரு முன் மாதிரியானவர். எதை பயின்றால், எங்கு இருந்தால் நாம் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும், நமக்கும் நாம் நல்லதை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து மனதில் உறுதியாக இருந்தவர். நம்முடைய கஷ்டங்களை நாம் தான் வெல்ல வேண்டும், பிறரை நாடி செல்லக்கூடாது என்று இருந்தவர். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் என்ற சுவாமி விவேகானந்தரின் கோட்பாடுகளை சொல்லவா, அல்லது இன்னும் நிறைய உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நல்லனவாகவே செய்தால் நீ நல்லனவாகவே ஆவாய் என்று கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழியை நான் உங்களுக்காக அர்ப்பணிப்பதா? எனக்கே தெரியவில்லை. உங்கள் வயதில் மட்டுமல்ல, உங்கள் தந்தை உங்கள் பெயரை கூட இளமையாகவே வைத்திருக்கிறார். நான் உங்கள் பெயரை கேள்விப்படும் போதோ அல்லது உச்சரிக்கும் போதோ பகவத்கீதையைத்தான் நினைத்துக் கொள்வேன். பகவத் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அல்லவா? பகவத்கீதை கடவுள் அர்ஜுனனுக்கு உகந்தது. இப்பொழுது நீங்கள் எங்கள் மாணவர்களுக்கு கீதையாகவே சிறப்புரையாற்ற வந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் பெயரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வருவது பகத்சிங் தான். நாட்டுக்காக தன் இன்னுயிரையே நீத்தான். நீங்கள் மக்களுக்காக, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் மிக பெருமைப்படுகிறேன். ஆனாலும் ஆழ்கடல் ஆர்ப்பரிக்காது என்பது போல எவ்வளவு அமைதியாக வீற்றிருக்கிறீர்கள். உங்களை சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைத்து நீங்கள் வந்ததே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்று நினைக்கிறேன். இப்பொழுது வந்து என் மாணவர்களுக்கு சிறப்புரையாற்ற உங்களை அன்போடு 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 அழைக்கின்றேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலைப்பள்ளி கயத்தாறு 76ஆம் ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்து அன்புக்குரிய மாணவ செல்வங்களிடம் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் திருமதி பா சுதா அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய கோவில்பட்டியினுடைய சாராட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கல் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் இந்த பள்ளியினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய நமது தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வீரனாக திகழும் திரு வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய வாரிசாக வருகை புரிந்து உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்த்துக்களையும் ஊக்க உரையையும் ஆற்றி இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு வரக்கூடிய டாக்டர் எஸ் ராஜேஸ்வரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் இந்த பள்ளியினுடைய மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பேரூராட்சி மூலம் உதவி செய்து வரக்கூடிய பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி சுபலட்சுமி ராஜதுரை அவர்களே, இந்த பள்ளியினை சிறப்புற வழிநடத்துவதற்கு உதவி செய்து வரக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் கோவில்பட்டி திரு எஸ் மரிய ஜான் பிரிட்டோ அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய பல பள்ளிகளினுடைய உயர்கல்வி வழிகாட்டியை முன்னின்று நடத்தி வரக்கூடிய உதவி திட்ட அலுவலர் திரு மு முனியசாமி அவர்களே,
எந்த பள்ளியிலும் இல்லாத அளவிற்கு இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பள்ளியினுடைய மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் மாணவர்களினுடைய வழிகாட்டுதலுக்கும் உதவி செய்து வரக்கூடிய முன்னாள் மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் உச்சி மாதாளி அவர்களே, இங்கு பங்கேற்றிருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு பி காளியப்பன் அவர்களே, முன்னாள் மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்களே மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவர் திருமதி ஏ லட்சுமி அவர்களே, இங்கு பங்கேற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நீங்கள் எல்லாம் காலையிலிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் இங்கு நிகழ்த்தி இந்த மதிய தினத்திற்கு முன்பதாக நமது ஆண்டு விழாவை முடித்துவிட வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். இந்த பள்ளிக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் மற்றும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோரோடு வருகை புரிந்த பொழுது இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் அப்பொழுது அவரிடம் ஒரு விஷயம் கேட்டேன். இந்த பள்ளியில எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், அந்த படித்த மாணவர்கள் எத்தனை பேர் உயர்கல்விக்கு போயிருக்காங்க? ஏன்னா இந்த வருடத்தில் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் பயின்று இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் 18,500க்கும் மேற்பட்ட அனைத்து மாணவர்களும் மேல் படிப்புக்கு உயர்கல்வி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறோம். அந்த விதத்தில் இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், இன்னும் கொஞ்சம் பேர் போகாம இருக்காங்க, ஒரு 7 பேர் போகல அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு சொன்னார்கள். நீங்க எல்லாரையும் 7 பேரையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன அதுக்கு பிறகுதான் இந்த ஆண்டு விழா கூப்பிடணும், அப்படி சேர்த்தா மட்டும்தான் நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்கு பிறகு 1-2 பேரை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி சில பேரை சேர்த்து விட்டு சில பேரை சேர்க்க முடியாம இறுதியில் ஒரு தயக்கமா ஐயா, இந்த 2 குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, இன்னும் ஒரு 4 குழந்தைகள் இன்னும் என்னால் சேர்க்க முடியல, நான் எப்படியாவது இந்த வருஷம் சேர்த்துருவேன், அடுத்த வருஷத்துல நான் 100% கண்டிப்பா சேர்த்துருவேன். மற்றபடி இங்க படித்த 221 குழந்தைகள்ல 214 குழந்தைகளை நான் சேர்த்துட்டோம், 96% வந்துட்டோங்கய்யா, இன்னும் ஒரு 4% மட்டும் தான் இருக்குது, எப்படியாவது சேர்த்து முடிச்சிடணும். நாங்க திட்டமிட்ட மாதிரி இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். சரி, இந்த ஆண்டு 96% என்ற அளவில் இருந்தாலும் இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன. அந்த மாதத்திற்குள் மீதி உள்ளவர்களை எல்லாம் உயர்கல்வியில் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் அடுத்த ஆண்டு இது போன்ற உங்களுடைய தலைமை ஆசிரியர், ரொம்ப அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய தலைமை ஆசிரியரை நீங்க சங்கடமாக போய் கூப்பிடுவதற்கு இல்லாமல் அடுத்த ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் 100% தேர்ச்சி பெற்றிருக்கோம், 100% உயர்கல்விக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோடும் உரிமையோடும் கேட்கக்கூடிய அளவில் நீங்கள் எல்லாம் அடுத்த ஆண்டு முழுமையா எல்லாரும் உயர்கல்விக்கு போய் சேர வேண்டும் என்ற உங்களுடைய வேண்டுகோளை முதலில் வைத்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் இப்படி ஒரு கண்டிஷன் போடுற பொழுது அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாயிடுச்சு. எப்படிங்க ஏன் பண்றது, 4 குழந்தைய என்னால இன்னமும் கன்வின்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தாங்க. எனவே இந்த வருஷத்துக்கான மாணவர்களாகிய நீங்கள் அந்த மாதிரி அவங்களை அடுத்த ஆண்டு சங்கடத்தில் ஆழ்த்த மாட்டீர்கள் அப்படின்னு நம்புறேன். பண்ணிடலாமா? அடுத்த வருஷம் எல்லாரும் கண்டிப்பாக முழுமையா தேர்ச்சி அடைந்த எல்லாரும் உயர்கல்விக்கு போயிடுவீங்களா? இல்ல உங்க HM டீச்சர் எல்லாம் அலைய விட்டுருவீங்களா? போயிடுவீங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ஆண்டு 221 மாணவர்கள் 19 மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க. அதில் 2 மாணவர்கள் தேர்ச்சியை தவறியவர்கள் மீண்டும் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நமது இந்த பள்ளியினுடைய உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் என்பது 96% இருக்கிறது. 96% ஒரு பள்ளியிலிருந்து உயர்கல்விக்கு போகிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இது ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது. இதற்கு முன்னால் இவ்வளவு தூரம் இது நடந்திருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த நேரத்தில்
நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நேற்று இரவு தான் நமது மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த உயர்கல்விக்கான சதவீதத்தை நாங்கள் 96% கடந்தோம். ஸோ அதனால அந்த விதத்தில் நீங்கள் மாவட்டத்தினுடைய இலக்கை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அந்த விதத்தில் உங்களுக்கு எனது பாராட்டுகள். 96% மாணவர்கள் உயர்கல்வியில் படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமது தேசிய அளவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இந்த மாதிரியான எண்ணிக்கையில் நமது தமிழகத்தில் தான் இப்பொழுது நாம் உயர்கல்வியை இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து கற்று வருகிறோம். ஒரு காலகட்டத்திற்கு முன்னால் நாம் எல்லாம் வந்து பள்ளிக்கூட கல்வி போதும் அப்படிங்கிற விதத்தில் இருந்தோம். அனைத்து மாணவர்களையும் பள்ளி கல்விக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து மாறி இப்போ உயர்கல்வி காலேஜ் படிக்கணும், உயர்கல்விக்கு போகணும், இதை தாண்டி மென்மேலும் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நமது இலக்குகளை மென்மேலும் உயர்த்தி வருகிறோம். இதற்காக பல்வேறு முயற்சிகளை நமது அரசு எடுத்து வருகிறது. அன்பார்ந்த மாணவர்களாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். படித்தால் போதும். நீங்கள் என்ன ஒரு நிலைமையில் இருந்தாலும் உங்களை படிப்பதற்கான முழுமையான உதவியை அரசு செய்துவிடும், நாங்கள் செய்து விடுவோம். உங்களது ஆண்டறிக்கையை பார்க்கிற பொழுது உங்களது முன்னாள் மாணவர்களுடைய சங்கத்தினர், முன்னாள் மாணவர்கள் சிலரே வந்து சில பள்ளி மாணவர்களினுடைய உயர்கல்வி பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார்கள், சில பள்ளி மாணவர்களுடைய பள்ளி கல்வி பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார்கள். அவர்களினுடைய ஒரு துணை என்பது இந்த பள்ளியினுடைய ஒரு மிக முக்கியமான சொத்தாக எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் முன்னாள் மாணவர்களாக இருப்பவர்கள் தாங்கள் வாழ்க்கையில் உயர்ந்ததற்கு பிறகு தாங்கள் கற்ற அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காக தங்களது உழைப்பையும் தங்களது பொருளையும் கொடுத்து உதவி செய்து இந்த மாணவர்களை மென்மேலும் வாழ்க்கையில் உயர்த்தி விடுவது என்பது மிகச்சிறந்த செயல். அந்த செயலை செய்து வரக்கூடிய முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் இந்த பள்ளியிலிருந்து தான் நினைக்கிறேன் சில மாணவர்களை விமான பயணம் வழியாக அழைத்து சென்று சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்லூரியான அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்களை எல்லாம் காட்டி வந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஸோ அந்த முன்னாள் மாணவர்களுடைய உணர்வு என்பது நமது மாணவர்களும் இது போன்ற உயர்ந்த நிறுவனங்களில் பயின்று பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கம்தான். அந்த நோக்கத்தினை நீங்கள் எல்லாம் நன்கு நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி உண்மையிலே படித்தோம்னா அந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கெல்லாம் போயிடலாமா அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக உங்களது பள்ளியிலே படித்த மாணவர்கள் சிறந்த பொறியியல் கல்லூரியில் படிக்கிறார்கள், சிறந்த வேளாண் கல்லூரியில் படிக்கிறார்கள். இது போன்ற நிறைய பேர் மாணவர்கள் போன ஆண்டு படித்தவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் பார்த்தீங்க. ஆனா நமக்கு எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். உண்மையிலே அதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் அந்த மாதிரி போறாங்க. நம்மெல்லாம் எங்க போறோம்? நம்மெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலேஜில் போய் சாதாரணமா படிச்சுட்டு இப்படியே 100ல் 101 10ஓட 11 அப்படியே கலந்து காணாம தானே போயிட போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நிறைய பேர் கொஞ்சம் தயக்கத்தோடவே படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தயக்கம் உண்மையிலே தேவையா அப்படின்னா, ஏன் இந்த தயக்கம் வருது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா, என்ன காரணத்தினால நம்ம வந்து நம்மளால இந்த ஐஐடி மாதிரியான இடத்துக்குலாம் போக முடியல அப்படின்னு நம்மளுக்கு ஏன் தோணுது? ஐஐடிக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டா சில பேர் அது போக முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோடவே சொல்லுவாங்க. இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி போயிடலாமா அப்படின்னு கேட்டா மார்க் ரொம்ப கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கு சார், 198லயே முடியுது, ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் போது, காம்படிஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியறதுக்கு பெரும் போட்டிகள், பெரும் சிக்கல் எல்லாம் நிலவுது. அந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அளவிற்கு நமது வீட்டுல பொருளாதார நிலைமை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால கல்லூரிக்கு கட்டணமெல்லாம் கட்டி அந்த இடத்துக்கெல்லாம் போய் நம்மளால சேர்த்து விட முடியாது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையிலும் நிறைய மாணவர்கள், நிறைய மாணவிகள் இருப்பீங்க. நான் இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். படிப்பதற்கு பணம் வந்து ஒரு தடையாக எந்த காலத்திலும் இருந்ததே இல்லை, வரலாற்றில் எப்பொழுதுமே இருந்ததில்லை, இப்பொழுதும் இருக்க போறதில்லை. உதாரணமா நமக்கு தெரிந்த நமது புகழ்பெற்ற நமது அறிவியல் மேதை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஒரு
சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து ஒரு பேப்பர் எல்லாம் போட்டு அதற்கு பிறகு நாட்டினுடைய மிக உயர்ந்த ஒரு விஞ்ஞானியாக மாறி நாட்டின் மிக உயர்ந்த பதவியான ஜனாதிபதி என்ற பதவியை அலங்கரித்தவர். இது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் நமது வரலாற்றுல பல பேர் இது மாதிரி மிக சாதாரண இடத்திலிருந்து கிளம்பி மிகப்பெரிய உயரத்தை எல்லாம் அடைந்திருக்கிறார்கள். உதாரணமா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒருத்தருடைய கதையை மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம இப்பொழுது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் காத்து நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப சரியா காத்து வராதனால நிறைய பேர் இப்படி விசிறிட்டு இருக்கீங்க. பொதுவா அந்த காத்து வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஃபேன் போடுறோம். ஃபேன் எல்லாம் ஓடுது இல்லையா? ஃபேன் எல்லாம் ஓடுனதுக்கு பிறகு நம்ம காத்து சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை ஃபேன் இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம இப்ப நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? சரி, ஃபேன் இருக்கட்டும். ஃபேனுக்கு காரணம் என்ன? கரண்ட். கரண்ட் இல்லாத ஒரு நாளை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? கரண்ட் இல்லாம இருந்தா என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கலாம்ல? இருட்டா இருக்கும். யாரும் நைட்ல படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த சிக்கலும் இருக்காது. பரவாயில்ல, இருக்கல நல்லா சீக்கிரமாவே 6-7 மணிக்கே தூங்கிடலாம். அப்படியா? கரண்ட் இல்லாம இருக்க முடியுமா? இப்ப லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, மோட்டார் இருக்காது, தண்ணி பிடிக்க முடியாது. இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அது தெரியுமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி, 250 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கரண்டோ, ஃபேனோ, லைட்டோ, மோட்டாரோ எதுவுமே இல்லை. அப்போ மக்கள்லாம் வாழ்ந்துட்டு தானே இருந்தாங்க. அப்போ அவர்களுடைய போக்குல ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய விளக்கெல்லாம் வச்சு, தீப்பந்தம் எல்லாம் வச்சுட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தீப்பந்தமும் ஒரு விளக்கும் வைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு அதாவது நம்ம கொல்லர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இரும்பை வச்சு நிறைய பொருள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த கொல்லருடைய மகனாக ஒரு பையன், ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் லண்டன் மாநகரத்துல ஒரு கொல்லராக அந்த நபர் இருந்தாரு. அவர் வீட்டுல ரொம்ப ஏழ்மையான கஷ்டமான குடும்பம். அந்த பையன் அவருக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு, அவருடைய அப்பா அம்மாவுக்கு. அப்புறம் அவரை ஒரு சின்ன வயசான உடனே இவர் ஏதாவது ஒரு படிச்சா படிக்கிறது வசதி வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு சின்ன வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு புத்தக பைண்டிங் கடை இருந்துச்சு. புத்தக பைண்டிங் பண்ணக்கூடிய கடை இருந்துச்சு. அந்த பைண்டிங் கடையில அந்த இதெல்லாம் பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒட்டி வைப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒட்டி வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவரை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படியே ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தா அவர் 2 பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பென்ஸ்னா நம்ம ஊர்ல இப்ப 2 பைசா மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி அவருக்கு கிடைக்கும். 2 பென்ஸ் 3 பென்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். 2 பைசா 3 பைசா மாதிரி கிடைக்கும். அதை வாங்கி வச்சுட்டு அந்த சின்ன பையன் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தார். அப்புறம் ஆனா அவருடைய வயதொற்ற பிற பசங்க எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்க. வேற உயர்ந்த நல்ல வசதியானவர்கள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இவரு இதை படிக்க முடியல. திடீர்னு இந்த பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஏக்கமா இருந்து என்ன பண்ணாருன்னா, இந்த புத்தகம் எல்லாம் இங்க வந்துச்சு இல்லையா, இந்த புத்தகம் எல்லாம் வந்தது எல்லாத்தையும் இந்த பையன் ஒட்டி வச்சுட்டு இரவுல அந்த காயிற பொழுது அந்த இரவு விளக்குல படிக்க ஆரம்பிச்சார். படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவருக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அதுல அந்த புத்தகத்தில எல்லாம் ரொம்ப ஆர்வமாயிட்டு அது தொடர்பான நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பா அவருக்கு இயற்பியல் புத்தகங்கள்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இயற்பியல் புத்தகத்தை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுல சொல்லி இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துலதான் அந்த இயற்பியல் புத்தகம் எல்லாம் பைண்டிங் வருது, அந்த லைப்ரரியில இருந்து. அதை படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுல சொல்லி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இவரே வீட்டுல செஞ்சு பாக்குறாரு. செஞ்சு பார்த்தா அதுல ஏதாவது புதுசா ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவருக்கு உடனே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் சிலது நல்ல வர்ற பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு பிறகு அவருக்கு பேரார்வம் ஏற்பட்டு இந்த புக் பைண்டிங்ல கிடைக்கக்கூடிய இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படிலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சின்ன தொகையெல்லாம் எடுத்துட்டு போய்
அப்பொழுது வந்து அந்த பல்கலைக்கழகத்துல சில லெக்சர்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. லெக்சர்ஸ்னா நிறைய பேர் வெளியில இருக்கக்கூடியவர்களும் வந்து கேட்டுட்டு போற மாதிரியான அந்த லெக்சர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக இவர் போறாரு. அங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து ஹம்ப்ரி டேவி. ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிறவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? கெமிஸ்ட்ரியில மிக மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து மொத்தம் 6 தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட். நிறைய பேர் நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. தனிமங்கள்லாம் தெரியும். சோடியம்னு ஒரு தனிமம் கண்டுபிடிச்சிருக்காரு. பொட்டாசியம் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. கால்சியம் அப்படின்னு ஒரு தனிமத்தை கண்டுபிடிச்சாரு. மெக்னீசியத்தை கண்டுபிடிச்சாரு. பேரியத்தை கண்டுபிடிச்சாரு. சார்டினியம் அப்படிங்கிற தனிமத்தை கண்டுபிடிச்சாரு. இது மாதிரி நிறைய ரசாயனம் சம்பந்தமான நிறைய விஷயத்தை எல்லாம் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அவரினுடைய லெக்சரை இவர் வந்து கேட்கிறாரு. கேட்டதுக்கு பிறகு அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த லெக்சர்ல எல்லாம் இவருக்கு ரொம்ப, இந்த பையனுக்கு, இந்த சின்ன பையன், இவர் எதுவுமே படிக்கல, ஒரு சாதாரண ஒரு பையன், வெறும் வந்து பைண்டிங் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பையன், அவர் வந்து இது போன்ற ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு லெக்சரை கேட்டா எப்படி இருக்கும்? புரியுமா? புரியுமா புரியாதா? டவுட்டா தானே இருக்குது. சோ அவருக்கு அது எந்த அளவுக்கு புரிஞ்சோ அந்த அளவுக்கு அழகா அது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வைக்கிறார். நோட்ஸ் எடுத்துட்டு அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பைண்ட் பண்றாரு. இவருக்கு தான் பைண்டிங் தெரியும்ல, இது ஒரு மிகச்சிறந்த பைண்டர் இல்லையா அவரு. அதனால பைண்டிங் பண்ணி அவருக்கு வந்து ஒரு 6 மாதம் அந்த மாதிரி லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு அந்த அவருடைய லெக்சர்ஸ் எல்லாத்தையுமே அழகா நோட்ஸ் எழுதி சூப்பரா பைண்ட் பண்ணி அந்த ஹம்ப்ரி டேவிக்கு ஒரு அந்த பைண்டிங், அந்த பைண்ட் செய்யப்பட்ட அந்த குறிப்புகளின் தொகுப்பை வந்து ஒரு புத்தகம் மாதிரி, சின்ன புத்தகம் மாதிரி ஆக்கி அவருக்கே அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டு அதுல ஒரு சின்ன ஒரு லெட்டர் மட்டும், ஒரே ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. ஐயா, நான் வந்து சயின்ஸ் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு என்னுடைய அன்பு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை மட்டும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஹம்ப்ரி டேவிக்கு வந்து பல ஆராய்ச்சி மாணவர்கள், பல உதவி செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அவர்கள்லாம் நிறைய விஷயமெல்லாம் அவருக்கு செஞ்சு கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. பட் இது சம்மந்தமே இல்லாம எங்கேயோ இருந்து ஒரு பைண்டிங் ஷாப்ல இருந்து ஒரு சின்ன பையன் இப்படி அனுப்பிச்சு வச்சிருக்கானு சொல்லி எடுத்து பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல உள்ள திருப்பி பாக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு உடனே அந்த பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கிற பொழுது, நான் எதுவுமே படிக்கல, இந்த மாதிரி பைண்டிங் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அவர் உடனே, சரி என்னுடைய ரிசர்ச் அசிஸ்டண்டா நீ சேர்ந்துக்க, நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லேப்ல ரிசர்ச் அசிஸ்டண்டா அவரை சேர்த்துக்கிறாரு. அவரினுடைய லேப்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகளுக்கு அவர் மிக முக்கியமான ஒரு பங்களிக்கிறாரு. நிறைய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டே வர்றாரு. நிறைய விஷயத்தை கத்துக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ஹம்ப்ரி டேவி அவருடைய இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் காலகட்டத்தில் தான் நிறைய புதிய புதிய ரசாயனங்கள், புதிய விஷயங்கள் எல்லாம் அவர் கண்டறிந்து நிறைய உலகத்திற்கு ஒரு புகழ்பெற்ற சயின்டிஸ்டா அவர் மாறிட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில இவரே தன்னைத்தானே, இவர் ஒரு அறிவியலில் பெரிய ஆர்வம் வந்துருச்சு இல்லையா, தன்னைத்தானே ஒரு விஞ்ஞானியா மாறணுங்கிறதுக்காக இவர் தானா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து இவருக்கு எதுல ரொம்ப ஆர்வமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்னெட் இருக்கு இல்லையா. மேக்னெட் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, மேக்னெட் பார்த்திருக்கோம்ல. மேக்னெட் யூஸ்வலா கையில கிடைச்சாலே நம்ம ரொம்ப ஆர்வமா விளையாடுவோம். விளையாண்டுருக்கீங்களா? இப்படி எடுத்து தண்ணி இதுல எல்லாம் போட்டா எப்படி ஆகும்? மண்ணில் எல்லாம் போட்டா என்ன ஆகும்? அது நிறைய தூள்கள் எல்லாம் ஒட்டிக்கும் இல்லையா. இந்த மாதிரி மேக்னெட் எல்லாம் எடுத்து வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் பண்ணி பாக்குறாரு. பல பேர்னால இந்த மேக்னெட்னால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. பட் அவரு அதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மேக்னெட்டை வச்சுட்டு நாம அந்த மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்மளால பண்ண முடியும். குறிப்பா அப்பதான் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. அப்ப எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரானை இந்த மேக்னெட்டிசம் போர்ஸை வச்சு விரைவாக வேகமா அதை போக வைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதுக்கு பேரு, அந்த நிகழ்ச்சிக்கு பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், தமிழ்ல மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல் இது நமது வகுப்புல நம்ம படிப்போம். 6வது 7வது 8வது 9வது படிப்போம்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்களா? மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற அந்த
நிகழ்வை கண்டுபிடிக்கிறாரு. அதற்கு பிறகுதான் மின்சாரம் என்பது இப்படி ஒரு மேக்னெட்டையும் இந்த மாதிரியான ஒரு காப்பர் கம்பியையும் வச்சு உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையே அறிவியல் உலகம் தெரிந்து கொள்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த மின்சாரத்தை வைத்து மோட்டார் உருவாக்குகிறார்கள், அந்த மின்சாரத்தை வைத்து எலக்ட்ரிசிட்டி லைட் உருவாக்குகிறார்கள், அந்த மின்சாரத்தை வைத்து அனைத்தும் செய்கிறார்கள். இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மின்சாரம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு புக் பைண்டிங் ஷாப்ல வேலை பார்த்த ஒரு பைண்டிங் பாயினால உருவாக்கப்பட்டது. இவ்வளவு ஒரு சாதாரண நிலைமையில இருந்து எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த புக் பைண்டிங் ஷாப் அந்த பைண்டிங் பாய் அவர் இல்லைன்னா நம்மளால இந்த மின்சாரத்தை பத்தி யோசிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. மின்சாரம் இல்லாம ஒரு லைஃப் நம்மளால யோசிக்க முடியுமா? தெரியவே தெரியாது. அந்த மாதிரி அந்த புக் பைண்டிங் ஷாப்ல வேலை பார்த்த அந்த பையனுடைய பேர் என்ன? இப்ப தெரிஞ்சிருக்கணுமே, கதையெல்லாம் சொல்லிட்டேனே, தெரியலையா? சோ அந்த புக் பைண்டிங் ஷாப்ல வேலை பார்த்த அந்த பையனுடைய பேரு மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி. ஒரு பைண்டிங் ஷாப்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பைண்டிங் பாயினால நமது மனித குலத்தினுடைய ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிச்சு நம்மளை எல்லாம் இந்த நிலைமைக்கு, இந்த நவீன காலத்திற்கு நம்மளால் வர வைக்க முடியும். அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், அவர் நைட்ல படிச்சு பைண்டிங் ஷாப்ல உட்கார்ந்து படிச்சு அப்படி எழுதி இந்த மாதிரி வந்திருக்காரு. நமக்கு எத்தனை வசதிகள், அதில் அதை விட எவ்வளவு சிறப்பான வசதிகள் எல்லாம் இருக்கின்றன, எவ்வளவோ சிறப்பான வசதிகள் இருக்கின்றன. நமது அப்பா அம்மா நம்மளுக்கு ஏகப்பட்ட வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. நமக்கு படிப்பதற்கும் அதை ரெஃபர் பண்ணுவதற்கும் போன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, நமது ஆசிரியர்கள் இருக்காங்க, எவ்வளவோ நல்ல வசதிகள் இருக்கிற பொழுது அப்ப மின்சாரத்தை விட மேம்பட்ட ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாம்ல? நம்மளால கண்டுபிடிச்சிடலாமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? அப்போ உங்களுக்கு மைக்கேல் ஃபாரடேயை தாண்டி ஏகப்பட்ட வசதி இருக்கிற பொழுது நீங்க அதை தாண்டி பெரிய அளவுக்கு ஒரு மாபெரும் சாதனைகளை நீங்கள் எல்லாம் படைக்க முடியும். படைக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். நிச்சயமாக உங்களால் அதனை நம்பினால், அதனை செயல்படுத்த நினைத்தால் கண்டிப்பாக உங்களால் இதனை படிக்க முடியும். அதனை சாதனையை உங்களால் படைக்க முடியும். சரி, இது எங்கேயோ இருந்த மைக்கேல் ஃபாரடே அவருடைய கதையை சொன்னா உங்களுக்கு சரி அவரு ஒரு பெரிய வெள்ளைக்காரர் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் என்னுடைய லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் உங்களை மாதிரி ஒரு அரசு பள்ளியில தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸோ எனக்கும் சயின்ஸ் மேல நிறைய ஆர்வமெல்லாம் இருக்கு. நான் சயின்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த மைக்கேல் ஃபாரடே கதையை சொன்னது என்னுடைய பிசிக்ஸ் டீச்சர். அவர் தான் இதை சொன்னாரு. எப்பொழுதுமே யூஸ்வலா பிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாடம் அப்படியே எடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி தானே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி கதைகளையும் அவங்க சொல்லுவாங்க. எங்க டீச்சர் அப்படி சொன்னாரு. அவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா அதுக்கு பிறகு என்னுடைய உயர்கல்வியை என்னால படிக்க முடியல. நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கஷ்டமாயிடுச்சு, ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. அப்போ நானா சுயமா போய் லைப்ரரியில படிக்கலாம் அப்படின்னு சொல்லி லைப்ரரியில படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப லைப்ரரியில படிக்க ஆரம்பிச்ச பொழுது ஐஏஎஸ் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக சில புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்கிற பொழுது அதுல எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். இப்பொழுது எக்கனாமிக்ஸ் நீங்க எல்லாம் 9th 10th கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பகுதி படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் படிச்சதில்லை, எனக்கு தெரியாது, அதனால எனக்கு சுத்தமா புரியாது. அதனால எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது சார்ந்த லைப்ரரியில இருந்து புத்தகங்கள்லாம் எடுத்து படிச்ச பொழுது அது மேல ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. எப்படி மைக்கேல் ஃபாரடேக்கு இது மேல அறிவியல் மேல ஆர்வம் வந்துருச்சு, அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் மேல எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. சரி, எக்கனாமிக்ஸ் கண்டிப்பா படிச்சிரும்னு சொல்லிட்டு பாக்குற பொழுது அதுல பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா தினசரி ஒவ்வொரு பத்திரிகைகள்ல செய்தியா வரும். தினசரி செய்தி வந்தா மட்டும்தான் அதை படிச்சாதான் அதனுடைய கரண்ட் எக்கனாமிக் அப்டேட் தெரியும். ஸோ அப்படி பாக்குற பொழுது ஆங்கில செய்தித்தாள்கள்ல தான் அது வரும். குறிப்பா எங்க ஊர்ல ஆங்கில செய்தித்தாள்கள்லாம் வராது, ஒரு தமிழ் செய்தித்தாள் தான் வரும். அதுவும் நான் ரொம்ப தூரம் போய் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். ஆங்கில செய்தித்தாள் வாங்குறது ரொம்ப கஷ்டம்.
அதுலயும் எக்கனாமிக் செய்திகளை போடுவதற்காக மட்டுமே எக்கனாமிக் டைம்ஸ், பிசினஸ் லைன் இது போன்ற ஆங்கிலத்துல எக்கனாமிக் செய்திகளுக்காக தனியா செய்தித்தாள்லாம் வரும். இதெல்லாம் வந்து எங்க ஊருக்கு வரவே வராது. பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன்ல தான் எங்கேயாவது வரும். ஸோ இந்த செய்தித்தாள்லாம் படிச்சா இன்னும் ரொம்ப நிறைய டெப்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. இந்த யூஸ்வலா இங்கிலீஷ் பேப்பரே வராத சுச்சுவேஷன்ல எக்கனாமிக்ஸ் பேப்பர் எங்க வரப்போகுது, வரவே வராது, கிராமத்துக்குலாம் வராது. சரி, ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து ஒரு மளிகை கடையில போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு வர பொழுது அவங்க வந்து ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு ரோஸ் கலரா இருந்துச்சு அந்த பேப்பர், வித்தியாசமா எடுத்து கட்டி கொடுத்தாங்க. அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு என்னங்க அந்த பேப்பர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பேப்பர் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேப்பர், எக்கனாமிக் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பர். இது எனக்கு ரொம்ப நானும் அந்த பேப்பரை தேடிட்டு இருக்கேன், அந்த பேப்பர் படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. சரி, வீட்டில் சொல்லிட்டு வந்த எல்லா பொருளையும் வாங்கிட்டேன். எல்லா பொருளையும் வாங்கினது பிறகு அந்த பேப்பர் எனக்கு வந்து ஒரு 1.5 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவரே கொடுத்து விட்டாரு. ஆனா ஒரு தினசாதான் பார்த்து கொடுத்தாரு, என்ன பண்ண போறேன் இந்த பேப்பர் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து எடுத்துட்டு வந்தேன். அது வந்து அந்த பேப்பர் வந்து ஆக்சுவலா 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செய்தி. அது இப்ப கரண்டா இருக்கிற செய்தி இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த, பழைய பேப்பர் கடையில பொட்டலம் அடிக்கிறதுக்கு என்ன பேப்பர் வரும் அதுதானே வரும். சரி, பிறகு அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியெல்லாம் எடுத்து கட் பண்ணி அதெல்லாம் தனித்தனியா கிளிப்பிங் எல்லாம் எடுத்து அதுல நிறைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து தனித்தனியா பிரிச்சு பைண்ட் எல்லாம் பண்ணி வச்சு அதெல்லாம் நிறைய குறிப்புகள்லாம் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். ஸோ முதல்ல 1.5 கிலோ பேப்பரை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு பிறகு திருப்பி எனக்கு ஒரு 1 கிலோ பேப்பர் கொடுங்க அப்படின்னாரு. அப்போ பார்த்தா அவர் வந்து, தம்பி அந்த அந்த பேப்பரே முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் பொட்டணம் கட்டி நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், இப்ப இருக்கிறது வேற பேப்பர் தான் இருக்கு அப்படின்னாரு. சரி அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்க லைப்ரரியன்ட்ட கேட்டேன். சார், இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் பேப்பர் ரொம்ப நல்லா இருக்கு, இதை எப்படியாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க வந்து வெறும் இங்கிலீஷ் பேப்பர்ல இது ஒரே ஒரு பாட்டு தான் வருது, இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் நம்ம ஊருக்கே இது வரமாட்டேங்குது, அதனால நீ கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி தஞ்சாவூர், எங்களோட எங்க மாவட்டத்தினுடைய தலைநகரம் அந்த ஊர்ல போய் அவர் அங்கிருந்து ஏஜென்ட் பிடிச்சி நாங்க சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய லைப்ரரிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பரை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறமா அந்த எக்கனாமிக்ஸ் பேப்பர் எல்லாம் தொடர்ந்து படிச்சு இறுதியா உங்க முன்னாடி இப்படி ஒரு கலெக்டர் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மளிகை கடையில கூட நம்மளுக்கு படிக்கிறதுக்கு பேப்பர் கிடைக்கும். ஸோ மளிகை கடையில பேப்பர் படிச்சாலும் ஐஏஎஸ் ஆயிடலாம். எனவே நமக்கு வந்து படிப்பதற்கு எதுவும் வந்து தடையே கிடையாது. இதுதான் படிக்கணும், இப்படிதான் படிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான பாதையெல்லாம் வழிகாட்டுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க, உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். எனவே நீங்கள் எங்கேயுமே சிரமப்பட வேண்டியதில்லை, அழகா உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயரங்களுக்கு நீங்கள் செல்லலாம். இது போன்று உயரங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை முழுமையாக ஊக்கப்படுத்தி அனுப்புவதில் அரசு வந்து ரொம்ப தனி கவனம் செலுத்துகிறது. எனவே இந்த பள்ளியிலிருந்து நீங்கள் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய உயர்ந்த இடங்களுக்கெல்லாம் செல்வதற்கு நீங்கள் எல்லாம் செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, கோடான கோடி நன்றி ஐயா உங்களுக்கு. மாணவர்களுக்கு உண்மையான நிகழ்வை கதையாக சொல்லி எப்படி உங்களை ஆர்வமூட்டலாம் என்று ஆர்வமூட்டிய நம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மிக 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று நம் பாட்டன் எழுதிவிட்டு சென்று விட்டான். அதை போலவே நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஆட்சியர் கிடைத்திருக்கிறார்.
ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்கள் தாய் எப்படி மகிழ்ந்தாரோ அதை போலவே எம் தூத்துக்குடி மாவட்ட தாயும் உங்களை ஆட்சியராக பெற்றதில் பெருமகிழ்வு அடைகின்றார். உங்கள் கைகளின் மூலம் என் மாணவர்களும் ஆசிரியர்களும் பரிசு வாங்க காத்திருக்கிறார்கள். இந்த பரிசுகளை நீங்கள் அள்ளி கொடுக்க வருமாறு அன்போடு மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.